எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் யோகா டே வருது போகுது. ப்ராக்டிக்கலி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹாய், நான் உங்கள் டாக்டர் நாகேந்திரா பேசுகிறேன். ஆக்சுவலி யோகா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணோன்னா ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாடி மெயின்டெனன்ஸ். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யோகாலி ஆசனாஸ் இல்லை யோகா ஆசனாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு யோகாலி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ப்ராப்பர் டயட். வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, உணவுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யோகா பொறுத்தவரைக்கும் உணவு 3ஆக பிரிச்சிருக்காங்க: சாத்விகம், தமசம், ரஜசம். அவங்க செய்கிற வேலையும் பொறுத்து உணவு சாப்பிட்டிங்கன்னா நோய்கள் வராதுன்னு சொல்லிட்டு யோகா அடித்து பேசுதுங்க. தேர்ட் பாயிண்ட், உங்கள் எனர்ஜி வர்றதுக்கு இன்னொரு காரணம் ப்ராப்பர் ஆக்சிஜன். அதனால் பிராணாயாம டெக்னிக் இல்லை, நம்ம தமிழில் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. நாலாவது பாயிண்ட்டு ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன். எவ்வளோ அழகான உடம்பானாலும் எவ்வளோ பவர்ஃபுல் இன்ஜின் ஆனாலும் கண்டினியூஸாக வேலை செஞ்சால் டல் ஆகிடும். அதனால் அப்பப்போ அந்த இன்ஜின் கூல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஃபைனல் 5வது பாயிண்ட்டு மெடிடேஷன். மனசு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மனசு டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது. டென்ஷன் லைஃப்லேயே அதிகமாக இருந்தீங்கன்னா பிரெயின்லி நமக்கு கார்டிசால், அட்ரினலின் அப்படின்ற பேட் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இது தொடர்ந்து கண்டினியூஸாக இருந்தால் நோய்கள் வர்றதுக்கு, ஹார்மோன்ஸ் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு ஹாப்பி லைஃப், அன்பு பாசத்தோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின்லி டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு பாசிட்டிவ் குட் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் நமக்கு எனர்ஜி கொடுக்கும், ரொம்ப நாளாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 விஷயத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணாலே போதும், நோய் வராது. லெட் அஸ் செலிப்ரேட் த இன்டர்நேஷ்னல் யோகா டே.